கவனம் செலுத்தாமல் இருப்பது. பொதுவா நம்ம ஏதாவது ஒரு பெரிய கூட்டத்தில் இருக்கோம், சர்ச்சிலே இருக்கணும் கூட வச்சுங்களேன், ஒரு 2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தா மனிதனுடைய கேட்கும் திறன் அல்லது கிரகிக்கக்கூடிய திறன் ஒரு 20 நிமிஷம் தான். அந்த 20 நிமிஷத்துக்குள்ள சத்தியத்தை கேட்டாதான் உள்ள போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் அப்படியே எங்கேயாவது போயிடும். ஃபர்ஸ்ட் பேசினதே யோசிக்க ஆரம்பித்து விடும். அதே போல வெளியில எங்கேயாவது போறோம் அப்படின்னா நமக்கு எதையாவது கொஞ்ச நேரம் கவனிப்போம், அப்புறம் கவனம் செலுத்தாமல் போய்விடுவோம். இன்றைக்கு நாம் கவனம் செலுத்தாமல் இருந்தா என்ன அல்லது கவனம் செலுத்த வேண்டிய காரியங்கள் என்ன என்று பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இங்கே நாம் பார்க்கிறோம், நம்ம பிடித்து கொண்டோம் என்று எதையுமே எண்ணவே கூடாது. ஏனென்றால் நாம் பிடித்து கொண்டு இருக்கிறோம் என்று எண்ணினால் அது நமக்கு லாபமாய் மாறாது. அதை தாண்டி பின்னானவைகள் எல்லாவற்றையும் மறந்து முன்னானவைகளை நோக்கி பார்ப்பதிலே அவசியமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நமக்கு என்று ஒரு அழைப்பு இருக்கிறது, இலக்கு இருக்கிறது. அதுல கவனம் செலுத்தாம நம்ம போய்விடுகிறவர்களாய் இருக்கிறோம். எப்போ கவனம் செலுத்த மாட்டோம் அப்படின்னா, நம்ம கொஞ்ச நாள் வேதத்தை நன்கு வாசித்து கொஞ்சம் சத்தியம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கவனம் செலுத்தாம போயிடுவோம். அதுலயும் எப்போ ரொம்ப கவனம் செலுத்த மாட்டோம் அப்படின்னா, நமக்கு பிடிக்காதவர்கள் எதையாவது பேசும்பொழுது கவனம் செலுத்தாம போயிடுவோம். அல்லது இப்போ சில நேரத்தில் பாத்தீங்க வச்சுங்களேன், பாட தெரியாதவங்க பாடுறாங்க வச்சுங்களேன், நம்மளோட கவனம் எப்படி இருக்கும்? செலுத்த மாட்டோம். சரி விடு, மைக்கு குத்துறாங்க ஏதோ பாட்டோம் அப்படின்னு உட்கார்ந்து இருப்போம். அதே போல ஏதாவது பிரசங்கம் பண்ணுவதற்கு வரும்பொழுது அல்லது சிலர்லாம் பாத்தீங்க வச்சுங்களேன், சங்கீதம் வாசிக்க வரும்பொழுது நம்ம சரியா கவனம் செலுத்த மாட்டோம். அதனால்தான் மாறி மாறி வாசிக்கிறதுக்கு வச்ச சட்டமே அதுக்குதான். இப்போ சங்கீதம் வாசித்து விட்டு போகலாம் அப்படின்னா வாசிக்கிறவங்க மட்டும் வருவாங்க, வாசிப்பாங்க. நம்மள என்ன பண்ணுவோம், அந்த இடத்துக்கு திருப்ப கூட மாட்டோம், பைபிளை திருப்ப கூட கவனம் செலுத்த மாட்டோம். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, நம்ம கவனம் செலுத்தாத இருக்கிற காரியங்களில் கவனத்தை திரும்பி கொண்டு வந்து அவரை நோக்கி பார்ப்பதில் அவசியமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயாவுக்கு எழுதும்போது 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முதல் காரியம், நம்மளுடைய கவனம் சிதறடிக்கப்படுகிற இடம் என்னவென்றால், முந்தினவைகளை நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, the things that happened earlier, முந்தினவைகள் எல்லாவற்றையும் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய கவனம் என்ன பண்ணாது, நேராகவே இருக்காது. இப்போ ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம் அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல போறோம், ஏதாவது பேசுறோம் அல்லதுன்னும் போது நம்ம யாராவது நம்மளை கண்டுக்கல அப்படின்னா நம்மளுடைய கவனம் எங்க போயிடும், அவங்க ஏன் நம்மளை கண்டுக்கல அப்படின்னு தான் போயிடும். ஆனா நம்ம பூர்வமான காரியங்களையும் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது, அதாவது எங்க இருந்து வந்தோம் அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். ஆனா எங்க இருந்து வந்தோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருந்தால் நம்ம போகிற இடத்தை நம் மறந்து விடுகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் எதுக்கு வனாந்தரத்துல ஒருவரை விட எல்லாரையும் வந்தவங்க எல்லாரையும் அங்கேயே புதைத்தார் என்றால், அவங்க எப்ப பார்த்தாலும் ஒரே பாட்டு தான் பாடினாங்க. ஒரே பாட்டு தான். என்ன பாட்டு தெரியுமா? நாங்க எகிப்துல இருந்தா கறி கிடைக்கும், எகிப்துல இருந்தா சோறு கிடைக்கும், எகிப்துல சுடுகாடு இருக்குது, எகிப்துல வேலைக்கு லீவு கிடைக்கும். ஒரே பாட்டு தான். சிலர்லாம் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆனாலும், பல காரியங்கள் ஆண்டவர் அற்புதங்கள் செய்திருந்தாலும், பல சாட்சிகள் அவங்களுக்குள்ள நிரப்பி இருந்தாலும், அதை விட்டுட்டு நான் எங்கிருந்து வரேன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இதெல்லாம் கவனத்தை சிதறடிக்கிற காரியங்கள். ஆண்டவர் உங்களை எதனால நிரப்புறார் தெரியுமா? காலை தோறும் அவருடைய கிருபை புதினாய் நிரப்பி தினந்தோறும் உன்னையும் என்னையும் சாட்சியாகவே வைக்கிறவராய் இருக்கிறார். அப்ப நீ நானும் முந்தினவைகளை என்ன பண்ணக்கூடாதா, நினைக்கவே கூடாது, நினைக்கவே
நான்லாம் எங்கேயுமே சாட்சி சொல்லவே மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை காட்டில நேத்து ஆண்டவர் என்ன பண்ணாரோ அதை சொல்லிட்டு போலாம். எதுக்கு அதை போய் நோண்டிட்டு கிடப்பானே? எதுக்கு? சிலர்லாம் மைக்கு கொடுத்து சாட்சி சொல்ல ஆரம்பிச்சாங்க வச்சுங்களேன், அவங்க அம்மா பிறந்ததுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சிலர்லாம் பாட்டி பிறந்ததுல இருந்து, நாங்க எந்த ஊர்ல இருந்து மைக்ரேட் ஆகி இங்க வந்தது தெரியுமா? யாருக்கு தேவை? நேத்து ஆண்டவர் உன்னை எப்படி காப்பாற்றினார், உன் வாழ்க்கையில செய்த. அப்ப முந்தினவைகளை நினைக்க நம்ம போக வேண்டிய இடத்தை இலக்க நம்ம இழந்து விடுகிறவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு ஒன்று கற்றுக்கொள்ளுங்களேன், ஆண்டவருக்கு தெரியும் நீ எங்க இருந்து வர. தெரியுமா தெரியாதா? 18 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்த பொழுது ஆண்டவரை தொட்ட பொழுதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அன்னைக்கே தெரியும் அந்த அம்மா வரப்பொழுது தொடப்பொழுதுன்னு எல்லாம் தெரிந்தாலும் அவரு யார் என்ன தொட்டதுன்னு கேட்டாரு. சுத்தி இருந்தவெல்லாம் பைத்தியக்காரனா நினைச்சான். இவ்வளோ பேரு தள்ளும் பொழுது, இவ்வளவு பேரு மேல விழும் பொழுது தொட்டது யார்? அப்போ ஒன்று யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவருக்கு நீயும் நானும் யாருன்னு நல்லா தெரியும், டீடைல்டா தெரியும். வேதம் சொல்லுகிறது, தாயின் கருவில் உருவாகும் பொழுதே அவர் நம்மை பார்த்தவர், நம்மளுடைய உறுப்புகள் உருவாகும் பொழுது அதை அருமையாய் உருவாக்கினவர். இதெல்லாம் தெரிஞ்சாலும் பூர்வமானவைகளை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, முந்தினவைகளை யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம இலக்க விட்டு விடுகிறவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை ஏற கட்டுருங்க. ஒரு காரியத்தை என்ன தெரியுமா? நேத்து ஆண்டவர் உன் வாழ்க்கையில என்ன பண்ணார், போன வாரம் உன் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணார், அத சொல்லு. அது உயிருள்ள சாட்சியாய் மாறும். இப்போ நான் 80 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு நான் சொன்னா இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன் தெரியுமா? தெரியாது. யாருக்கா தெரியுமா? தெரியாது. இங்க ஒரு சிலருக்கு தெரியும். 40 வருஷத்துக்கு எனக்கு குழந்தையில இருந்து பார்த்த மூப்பரையாக்கு தெரியும் 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு தெரியும். அரை ட்ரௌசர் கூட போடாம சுத்தி நின்றேன். இப்ப அது தேவையா? தேவையில்லை. அப்ப முந்தினவைகளை, பூர்வமானவைகளை எதையுமே யார் தரமா இதெல்லாம் புடிச்சுக்கோ, யாரு பேரு பூமியில அழிஞ்சிரும்னு பயப்படுறாங்களோ அவங்களாம் இதை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பாங்க. நீங்க பாத்தீங்க வச்சுங்களேன், 178வது பிறந்த நாள் அம்பேத்கருக்கு கொண்டாடுறாங்க. எனக்கு சத்தியமா தெரியாது 178க்குலாம் நம்ம பேரு ஞாபகம் இருக்குமான்னு. ஏன்னா அவங்க பேரு அழிஞ்சிரும்னு பயம். நம்ம பேரு ஜீவ புத்தகத்துல இருக்கிறது, அது ஒரு காலம் அழியவே. அப்ப ஒன்று யோசிக்காலுங்கள, முதல் காரியம் நம்ம அன்போக்கஸ்டா மாத்துகிற காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்க. பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையா இருக்கணுமா? அப்போ நம்ம அன்போக்கஸ்டா இல்லாத போக்கஸ்டா மாறக்கூடிய காரியங்கள் என்னன்னா, நம்ம செய்கிற பலனை இழந்து போகவே கூடாது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்த காரியங்கள், அதுல 6ஆம் வசனம் என்ன பலன் என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. கற்பனைகளின்படி நடப்பதுதான் அன்பு. அன்பு. இப்போ ஆண்டவர் நம்மளை கொண்டு வருகிறார் அப்படின்னா, நம்மளை நடத்தி வருகிறார் என்றா, நம்மளுடைய இக்காலத்துல செய்ய வேண்டிய இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ கற்பனையின்படி அன்பு செலுத்துகிறாயா? கற்பனையின்படி, ரெண்டே கற்பனை, ரெண்டும் ஒரே கற்பனை. அது என்ன கற்பனை? அன்பு. அவ்வளவுதான். அப்போ அன்புதான் பிரதானது. அதோட 2வது பகுதி சொல்லுகிறது, நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. ஆதி முதல் கொண்டு கேட்ட கற்பனை ஒண்ணுதான், அன்பு. அப்போ நான் அன்றைக்கு எப்படி இருந்த தெரியுமா? அன்றைக்கு எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு முத்த குத்துன்னு இருந்தேன். இன்னைக்கு யாரை பார்த்தாலும் மூஞ்சி சுடு சுடுன்னு அடிக்கிறது. அப்ப கற்பனை எங்க போயிட்டு? அப்ப ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பூர்வமானவைகளை விட்டு விட்டு இன்றைக்கு நீ எப்படி அன்பு செலுத்துகிறாய்? அன்போக்கஸ்டா இல்லாம போக்கஸ்டா மாறக்கூடிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, நீ அன்பு செலுத்த வேண்டியது அவசியம். 2வது ஒரு காரியம் 2 பேதுருல வாசிக்கலாம், 3:14 பார்க்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா. இங்க பாருங்க, 2வது காரியம் என்ன தெரியுமாங்க? நம்மளுடைய போக்கஸ் எதுல இருக்கணும் அப்படின்னா, நம்ம பழச பேசாத பழைய காரியங்களை நோண்டி கொண்டு இல்லாம நம்ம போக்கஸ் எதுல இருக்கணும்னா, கரையற்றதும் பிழையற்றதுமாய் இருப்பது எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். பி அவேர், காஷியஸா இருக்கணும்.
ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழுந்து இரவு நம்மளுடைய சிந்தனை தூங்க போவதற்கு முன்பதாக நம்ம கரை திரை இல்லாதவர்களாய் அல்லது மாசு இல்லாதவர்களா நம்ம இருதயத்துல காணப்பட வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேக வீடுகள்ல நிறைய ஆவிக்குரிய பிள்ளைங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ராத்திரி ஊர்கதை பேசுறது வீடுகள்ல. நானே சொல்றேன்னா, நீ அவ்வளவும் பேசிட்டு நீ ஜெபம் பண்ணிட்டு தூங்கினா நீ பரலோகம் போவியா? எங்க போவ? வேதம் சொல்லுகிறது நம்மளுடைய போக்கஸ் எதுல இருக்கணும்னா, நான் இந்த ராத்திரி முடிக்க போகிறேன், நாளை என் வாழ்க்கையில இருக்குமோ இராமல் போய்விடுமோ, இந்த ராத்திரி ஒருவேளை நான் பரலோகத்துல ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டு இருப்பேன் என்றால், இன்றைக்கு என்னுடைய கரை திரை இல்லாத பிழை இல்லாத என் வாழ்க்கையை மீண்டும் சுத்திகரித்துக் கொண்டு நான் என் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றிக்கொண்டு பரிசுத்தமாய் மாற்றிக்கொண்டு நான் இரவு உறங்க போவது என்று யோசிப்பாய் என்றால், வேதம் சொல்லுகிறது நீ சரியா போக்கஸ்டா இருக்கிற. இன்றைக்கு எத்தனை பேரு நம்ம அப்படி தூங்குற, ஆண்டவரே இந்த ராத்திரி என்னுடைய கடைசி ராத்திரியா இருந்தால் என் பாவங்கள் என் குற்றங்கள் எனக்காய் மரித்து உயிர் தெழுந்த இயேசு உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையோட எத்தனை பேர் தூங்குறோம்? ஏன் திரும்ப தூங்குறது இல்ல? நம்மளுடைய போக்கஸ் எங்க போறோம்னு இல்லை. போக்கஸ் எங்க போறோன்னு நம்ம போக்கஸ் அலைஞ்சுக்கிட்டே இருக்குது. ஊர் மெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க சொல்லுவாங்க தெரியுங்களா? நம்மளுடைய சிந்தனை ஊர்ல இருக்கிற எல்லா கதையும். சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ராத்திரி செய்தியை பேசாம தூங்கவே மாட்டாங்க. செய்தி பேசாம, இப்போ இவங்க பேசலன்னா செய்தி வராம போயிட போகுது. செய்தி சிலர்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எலெக்ஷன் டேட்ல யாருக்கு ஓட்டு போட போறாங்க, யார் ஜெயிக்க போற, யாரு ஜெயிச்சா உனக்கு என்ன? ராஜாக்களை உண்டு பண்ணி ராஜாக்களை தள்ளுவது அவருடைய சித்தம். அப்படி இருக்க நமக்கு என்ன கவலை? அப்படி இருக்கும் பொழுது நம்ம இரவுல வேதம் சொல்லுகிறது நம் கரை இல்லாத பிழை இல்லாத, அதுலதான் நம்மளோட நோக்கமே இருக்கணும். ஃபர்ஸ்ட் நோக்கம் எதுல இருக்கணும்? அன்பு செலுத்துவதில் இருக்கணும். ரெண்டாவது நோக்கம் எதுல இருக்கணும்? நம்ம கரை இல்லாத பிழை இல்லாத பாதுகாப்பதுல நம்மளுடைய நோக்கம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு தடவையும் நம்ம யாருக்கிட்டையாவது பேசும்பொழுதோ, யாருக்கிட்டையாவது பழகும் பொழுதோ, யாருக்காவது உதவி செய்யும் பொழுதோ, யாருக்காவது காரியங்களோட நம்ம ஈடுபடும் பொழுதோ நம்ம என்ன இருக்கிறோம்னா, பிழை இல்லாத பார்த்துக்கொள்ளணும், கரை இல்லாத பார்த்துக்கொள்ளணும். அப்படியே கரை பட்டுட்டாலோ ராத்திரி போய் என்ன பண்ணிடணும்? அவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிற, என்னை சுத்திகரியோ என்று சொல்லி சுத்திகரித்து கொண்டு நீ எண்ணுவாய் என்றால், நான் என்ன சொல்றேன்னா, அப்படி நீங்க செய்வீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய நோக்கம், உங்களுடைய போக்கஸ் சரியா இருக்கு. சரியா அந்த 10 கன்னிகைகளை 5 கன்னிகைகள் ஆயத்தமா இருந்தால், எப்ப வேணா வரட்டங்க, எப்ப வேணா நாங்க எண்ணெயோட தான் இருப்போம், நாங்க தீவெட்டியோட தான் இருப்போம். இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் நிறைய பேரு தீவெட்டி இருக்குது, எண்ணெய் இருக்குது, ஆனா ரெண்டும் எங்க இருக்குதுன்னு தெரியல. சிலர்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ எல்லா வீட்லையும் இன்வெர்டர் போட்டாங்க, கரண்ட் போனால் போனது கூட தெரியாது. திடீர்னு இன்வெர்டர் போயிட்டா தேடுவாங்க பாருங்க, வீட்டையே இருட்டில் தேடுவாங்க. எதுக்கு? மெழுகுவத்திக்கு. வீட்டையே அங்கதான் வச்ச மெழுகுவத்தி. நல்ல வேலை நம்ம வீட்டில் மெழுகுவத்தி ஏற்றுற பழக்கம் இல்லை, அதனால தேடி நிற்கிறோம். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த போட்டோ வேண்டாம் இருக்கும் பாரு. எந்த போட்டோ வேண்டாம்? மாதா போட்டோ வேண்டாம் இருக்கும், இல்லை செத்து போனவங்க யார் போட்டோ வேண்டாம் இருக்கும், எடுத்துக்கலாம். அப்போ வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படிதான் தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய நோக்கம் என்று திடீரென்று சத்தியத்தை கேட்கும் பொழுது, ஆமா நான் அழைத்த அழைப்பு எனக்கு வேற, எனக்கான பந்தய பொருள் வேற, என்னுடைய நோக்கம் வேற, நான் எங்கேயோ என் வாழ்க்கையை சிதறித்து விட்டேன், எங்கேயோ சென்று விட்டேன், என் சிந்தனையில மாறி விட்டது, எல்லாம் மாறி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு எண்ணுவாய் என்றால், இன்றைக்கு மனம் திரும்பி கற்பனையின் பிரதான கற்பனை அன்பு செலுத்துகிற காரியத்துல உத்தமமாயிரு, கரை பிழை இல்லாத உத்தமமாயிரு. 3வது காரியத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருப்போம். 3வது ஒரு காரியம் தெரியுமாங்க, நம்மளுடைய இலக்கு என்னன்னு தெரிஞ்சா நம்ம போக்கஸ்டா இருப்போம். போக்கஸ்டா ஒன்றும் இல்லை, இங்கேருந்து நீங்கள் திருச்சி போகணும் அப்படின்னு தீர்மானிச்சிட்டீங்க. திருச்சி போகணுன்னு பஸ்ஸில் ஏறும் போதே உங்களுக்கு தெரியும் 6 மணி நேரத்தில் கவர்மெண்ட் பஸ்ஸு போயிடும்.
நீங்க கார்ல போனா ஒரு 3 மணி நேரத்துல போயிடலாம், ஒருவேளை பைக்ல போனா ஒரு 4 மணி நேரத்துல திருச்சி போயிடலாம். ஆனா இருந்தாலும் அந்த குறுக்குல வர போர்டெல்லாம் பார்ப்போம். தெரியுமா உங்களுக்கு? இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? எத்தனை பேர் பாக்குறீங்க? கை தூக்குங்களேன். இப்ப இங்க இருந்து திருச்சி போறீங்க. திருச்சிக்கு நமக்கு தெரியும் 296 கிலோமீட்டர் தான், நல்லா தெரியும். பல முறை போனாலும் இருந்தாலும் அந்த உளுந்தூர்பேட்டை போர்டு வரும்போது திருச்சி எவ்வளவு தூரம் பார்ப்போம். இன்றைக்கு அதுதான் நோக்கம். ஆண்டவர் எதிர்பார்ப்பது உன்னுடைய இலக்கு பரலோகத்துக்கு போவது. பரலோகத்துக்கு போறதுக்கு இன்னும் நான் என்ன பண்ணணும்? இன்னும் என் வாழ்க்கையில எவ்வளவு நாட்கள் இருக்கிறது? இன்னும் நான் எவ்வளவு நாள் பூமியில வாழ போகிறேன்? அதுக்கு நான் எப்படி ஆயத்தமாய் கொள்ளணும்? அந்த இலக்கை நோக்கி நான் எப்படி ஓட முடியும்? என்னை நான் எப்படி பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள முடியும்? எனக்கா இயேசு என்று ஒருவர் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது நான் ஆயத்தமா எதிர்கொள்வேனா என்ற நோக்கம் அவசியம். இன்றைக்கு அந்த நோக்கம் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறோம், எங்கேயோ ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கோம், எங்கேயோ ஒரு இடத்துல சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீ அன்போக்கஸ்டா இருப்பாய் என்றால் ரொம்ப கடினமான காரியமாய் மாறிவிடும். ஏசாயா 45:22 சொல்லுகிறது, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். இங்க பாருங்க, பூமியின் எல்லையில் எல்லோரும் யாரை நோக்கி பார்க்கணுமா? அவரை தான் நோக்கி பார்க்கணும். நம்ம போக்கஸ் 4 காரியம் சொன்ன. 1 அன்புல இருக்கணும், 2 கரை பிழை இல்லாமல் இருக்கணும், 3 நம்ம ஒருவர் வரப்போகிறார், அவர் எதிர்கொள்ளுகிறார் என்ற நோக்கம் இருக்கணும், 4 அவரை மட்டும் தான் பார்க்கணும். வாச முடிச்சிடுங்க. அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. இங்க பாருங்க, நமக்கு நிறைய நேரத்துல பல தேவர்கள் வந்து விடுகிறாங்க. பல தேவர்கள் பாட்டே அப்பதான் பாருங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? பல தேவர்கள் வந்து விடுகிறார்கள். இன்றைக்கு நம்ம அன்போக்கஸ்டா இருப்போம் அப்படின்னா போற இடத்துக்கு போகவே முடியாது. போற இடத்துக்கு எதெல்லாம் போக்கஸா மாத்த, எதெல்லாம் நம்மளுடைய காரியம் அவசியம் என்றால் 4 காரியம் தான் நம்முடைய இலக்காய் இருக்க வேண்டும். நம்ம போற இடத்தை தெரிஞ்சுக்கணும். போற இடம் தெரியாமல் இருப்போம் என்றால் நம்ம சிதறடித்து அங்கேயே மடிந்து விடுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை பார்க்கலாம், எதுலெல்லாம் போக்கஸா இருக்கணும்னு பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:62 வாசிக்கலாம். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் எனக்காக மனம் திரும்பி வந்துட்டான்னு வச்சீங்களேன், அவன் திரும்ப என்ன பண்ணக்கூடாதா? போகவே கூடாது. அப்படி இருதயத்தின் அளவுல, பழைய ஏற்பாட்டின் காலமா இருந்தா பரவாயில்ல, புதிய ஏற்பாட்டின் காலத்தின்படி இருதயத்து அளவுல நீ திரும்பிட்ட அப்படின்னா அவன் எங்க போக மாட்டானா? ஆமா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்லவே அல்ல, அவன் உள்ளவே போக மாட்டான். சிலர்லாம் பாத்தீங்க வச்சுங்களேன், 1ஆம் தேதி ஆனா முதல் வாரமானா கம்பல்சரி சர்ச்சுக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு பயம், எதுக்கு? ஆண்டவருடைய பந்தியில பங்கு பெற. ஆனா 4வது வாரம் ஆனா பாதி பேர் வீட்டுல தூங்குவாங்க. எதுக்கு? பரவாயில்ல, பாத்துக்கலாம், ஆண்டவர் மன்னிச்சுருவாரு, அடுத்த வாரம் போய் ரிகான்சல் ஒப்புரவாய்க்கொள்ளலாம். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனித்து பாருங்களேன், உன்னை என்ன ஒருத்தர் அழைச்சிருக்காரு. எதுக்கு? ஒரே ஒரு வேலை தான். என்ன வேலை? அவரிடத்துல அன்பு செலுத்துவது போல பிறரிடத்துல அன்பு, வேற எதுக்குமே இல்லைங்க. நம்ம போய் எதையும் கலப்பையில கைய வச்சுட்டாச்சு அப்படின்னா போயிட்டு மண்ணு நோண்டி விதைச்சு அறுவடை பண்ணி எடுத்துட்டு வரதுனால அவரை போல இருப்பதற்கு, இன்றைக்கு அவரை போல மாறுவதற்கு தான் அவசியமான காரியம். அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறாரு, அதுல நம்ம பின்வாங்கிட்டோம், சொனங்கிட்டோம் அல்லது நின்னுட்டோம் அப்படின்னா நிச்சயமா பரலோகத்துக்கு போகவே மாட்டோம். டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய காரியங்கள், ஒரு சில காரியங்கள் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:1 வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இது நல்ல அருமையான கதை பாருங்களேன். பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இங்க பாருங்களேன், இன்னைக்கு நிறைய மார்த்தாளுங்க சபையில தான் இருக்குது. மார்த்தாள்னா உடனே லேடிஸ் நினைச்சுக்காதீங்க, ஆண்கள் கூட மார்த்தாளா இருக்கிறாங்க. அநேக காரியங்களை குறித்து என்ன பண்றாங்களா அந்த அம்மா? கவலைப்பட்டு கலங்குறாங்க. கவலைப்படுறது ஒரு பக்கம், இவங்களுக்கு கலக்கம் வந்து விட்டது. இன்றைக்கு நம்மை சிதறடிக்கக்கூடிய காரியங்கள்,
அல்லது நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய காரியங்கள், நம்மள அன்போக்கஸ்டா மாத்தக்கூடிய காரியங்கள் என்ன தெரியுமாங்க? இந்த உலகத்தின் காரியங்கள், பல காரியங்கள் நம்ம கலங்க வைக்குது, பயப்பட வைக்குது, நம்மளை கவலைப்பட வைக்குது. கவலைப்படுறது, கலங்கிறது, ரெண்டு காரியம். எப்படி நம்ம கவலைப்படுறோம்? ஐயோ நம்ம போயிட்டா நம்ம என்ன பண்றது? பிள்ளைங்களுக்கு நீ போயிட்டுனா உங்க பிள்ளைங்க ரொம்ப நல்லா வாழ்வாங்க. வேதம் தான் சொல்றது, திக்கற்றவர்களுக்கு சகாயரா இருக்கிற. நீ தான் தடையா இருக்கிற. அவங்க ரட்சிக்கப்பட, அவங்க பரலோகம் போக நீ ஒழுங்கா இருந்தா அவங்களும் பரலோகத்துக்கு வருவாங்க. இல்லாத பட்சத்துல நீ தான் அவங்களுக்கு தடையா இருக்கிற. இல்லைன்னு வச்சுக்கல, இன்னொரு படி மேல போயிருது. கடன்காரன் வருவான். யாரு கடன் வாங்க சொன்னா? கலங்கிறது, உலகத்தின் காரியங்களை பார்த்து. அவங்க கார் வாங்கிட்டாங்க, அப்ப நம்ம என்ன பண்ணோம்? கார் வாங்கணும். அவங்க பைக் வாங்கிட்டா, பக்கத்து வீட்டுக்காரன் பைக் வாங்கிட்டா நம்மளும் என்ன பண்ணோம்? அதை விட ₹1 அதிகமாவது பைக் வாங்கினோம். ஒரே ₹1. அவன் 10,000 1,01,000 வாங்கினா வச்சுங்களேன், நம்ம 1,02,000 பைக் வாங்கிடணும். இல்லைன்னா நமக்கு என்ன வராது? தூக்கம் வராது. கலங்கிறது, ஐயோ அவன் வாங்கிட்டான். இதெல்லாம் யார் தெரியுமா பண்றது? இந்த உலகத்தின் அதிபதி உலகத்தின் கவலைகளை கொண்டு வந்து உங்களை கலங்க வச்சு, இந்த மார்த்தாள், ஆண்டவர் சரியா சொல்றா, மார்த்தாளே நீ ஏன் இந்த காரியத்தெல்லாம் வச்சு கலங்கிட்டு இருக்க? இன்றைக்கு ஆண்டவர் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம்னா, இந்த உலகத்தின் காரியங்களை வைத்து கொண்டு நீங்க அன்போக்கஸ்டா மாற வைக்கிறது இந்த உலகத்தின் அதிபதி. நம்மள அன்போக்கஸ்டா மாத்துறான். என்ன தெரியுமா? நீங்க எதனா ஒரு பொருள் வாங்க போவீங்க, அவன் அழகா மாத்துவான், ரொம்ப நல்லவன். அது பேரு மார்க்கெட்டிங். அது பேர் என்னது? பிசாசு பண்ணுகிற மார்க்கெட்டிங். அவனுக்கும் பிசாசுனா உலகத்தின் காரணம், அவன் அழகா மார்க்கெட்டிங் பண்ணுவான். நீங்க ₹10,000 புடவை எடுக்கலான்னு போறீங்க வச்சுங்களேன், இல்ல ஒரு ₹500 ஷர்ட் எடுக்கலான்னு போறீங்க வச்சுங்களேன், அவன் சூப்பரா மார்க்கெட்டிங் பண்ணுவான். எப்படி தெரியுங்களா? 2 எடுத்தா ஒரே ரேட்டு, 50% ஆஃப். 50% ஆஃப்னு நம்ம என்ன யோசிப்போம்? பரவாயில்லையே 2 எடுத்துடலாம். ஆனா ரேட்டுக்கு பாருங்களேன், ₹300 எக்ஸ்ட்ரா ஆயிடும். ₹400 ₹100 டிஸ்கவுண்ட். அப்ப இப்ப நீங்க எவ்வளவு எடுத்துட்டு போனீங்க? ₹500. நீங்க எவ்வளவு கடைக்காரன் ஆயிட்டீங்க? இப்படிதான் நம்ம அநேகர உலகத்தின் காரியங்களை வைத்து கவலைப்பட வச்சு எல்லாவற்றிலையும் கலங்க வைக்கிறான். இன்றைக்கு எத்தனை மார்த்தாள்கள் இங்க இருக்கிறோம்? அன்போக்கஸ்டா. ஆண்டவர் நமக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். அந்த இலக்கை கொண்டு போய் சேர்ப்பது அவருடைய வேலை. ஆனா நம்ம இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து கொண்டே, இயேசு வந்தா பிரச்சனை தாங்க வீட்டுக்குள்ள. இயேசு வீட்டுக்குள்ள வந்தா, மார்த்தாள் சொன்னது உண்மைதான். இயேசு இப்போ உங்க வீட்டுல ஏதாவது வீட்டுல ஜப கூட்டம்னு வச்சுங்களேன், நீங்க அப்படியே வீடை வச்சிருப்பீங்க. உங்க வீடு திடீர்னு வந்தா எப்படி இருக்கும்? தொடப்ப கட்ட ஹால்ல இருக்கும், நாய் தட்டு ஹால்ல இருக்கும், பேய் தட்டு உங்க தட்டு ஹால்ல இருக்கும், எல்லா தட்டும் ஹால்ல இருக்கும். கிச்சன்ல என்ன இருக்கும் கேளுங்களேன், ஃப்ரிட்ஜில் எல்லாம் இத்து போன பொருளும் ஃப்ரிட்ஜில் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா ஜப கூட்டம் சொல்லி பாருங்க, அந்த ஹால் அவ்வளவு மணக்கும். மார்த்தாள் பிரச்சனை நல்ல பிரச்சனை தானே? யோசிச்சு பாருங்களா. மார்த்தாள் இயேசு வந்ததுனால மார்த்தாள் வீடை சுத்தம் பண்ணணும், சோறாக்கணும், வாசல் பெருக்கி கோலம் போடணும், எவ்வளவு வேலை. யூத கலாச்சாரத்தின்படி எல்லாத்தையும் தண்ணி நிரப்பணும், ஏன்னா உள்ள வரவங்க காலை கழுவிட்டு உள்ள வரணும், எவ்வளவு பிரச்சனை. இதெல்லாம் குறித்து அவளை கவலைப்பட்டு கொண்டே இருந்தாள். இன்றைக்கு நம்ம கூட அப்படிதான். பரலோக ராஜ்யம் தான் நம்மளுடைய குறிக்கோள், இயேசுடைய வருகை தான் நம்ம குறிக்கோள். ஆனா உலக காரியங்களை எண்ணி நாம் கலங்கி கொண்டே இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் அழகா சொல்றான் பாருங்களேன். 119 சங்கீதம் 37 வாசிக்கலாம். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். இங்க பாருங்க, மாயை பாராதபடி எதை விளக்கணுமா? கண்ணு விளக்கணும். இந்த கண்ணு இருக்குது பாத்தீங்களா? வேத பழைய ஏற்பாடு காலத்துல அழகா சொல்லுது, கண்ணு இல்லாம கூட எங்க போயிடலாமா? பரலோகம் போயிடலாம். அந்த இருக்கிறதுல மோசமான ஒரு ஆர்கன் உலகத்திலேயே மனுஷனுக்கு எது தெரியுங்களா? கண்ணு. 2வது மோசமான ஆர்கன் எது சொல்லுங்க? காது. கண்ணும் காதும் கேட்கலன்னா உங்க வாய் பேசாது. தெரியுமா உங்களுக்கு? அதிகபட்சம் உங்க வாய் என்ன தெரியுமா பேசும்? நான் போறது சரியா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? தாழ்மை வந்துரும். கண்ணும் காது கேட்கலாம், உங்க வாழ்க்கையில் என்ன வந்துரும்? தாழ்மை வந்துரும். அப்ப வேதம் சொல்லுகிறது, மாயையானத கண்ணு கரெக்டா அது மேலதான் விழும். அதுவும் நம்ம ஆள் இருக்கான் பாத்தீங்களா, யாரு?
உலகத்தின் அதிபதி மாயையானதை தான் விசுவாசிகளுடைய வீடுகளிலும் விசுவாசிகளுடைய கண்களிலோ எங்க போனாலும் கொண்டு வந்து அழகா நிறுத்துறது அவனுடைய வேலை. அவன் ஒன்னும் உங்க தலையில கட்ட மாட்டான், தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. உங்களை தொடுவதற்கோ எதுக்குமே அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அவனுடைய அதிகாரம் என்ன தெரியுமா? அதை அழகா கொண்டு வந்து நிறுத்துறது. நம்ம கண்ணுனால பார்க்கும் பொழுது அது மாயை என்று எண்ணாத அதுல அகப்பட்டு கொண்ட பிறகுதான் நமக்கு தெரியும். ஒரு 10 EMI போன பிறகுதான் தெரியும், ஐயோ தேவையில்லாம இதை வாங்கிட்டோமோ. அதுக்கப்புறம் அந்த பொருள் யூஸே கிடையாது. நீங்க வேணா வீட்டுல போய் இப்ப போங்கல சர்ச்சை முடிச்சு, உங்க வீட்டுல தேவையில்லாத பொருள் இதை நான் 3 மாசமா யூஸ் பண்ணலங்க அப்படின்ற பொருள் எடுத்து வைங்களேன். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு லாரி குப்பை எடுப்பேன். எதுக்கு வச்சுக்கிறோம் தெரியாது. இன்க்ளூடிங் உங்க துணி கூட எடுத்துங்க. 3 மாசம் நான் யூஸ் பண்ணவே இல்லைங்க இந்த பொருள். ஆனா எப்படி என் வீட்டுக்குள்ள வந்தது? நம்மளுடைய கண் காண்பதுனால. நம்ம கண் செய்தி இல்லாதனால பார்க்கும் போது அழகா இருக்கிறத உடனே வாங்கிட்டு வந்து. இன்றைக்கு ஒன்று யோசிங்க, உன்னை அன்போக்கஸ்டா உன் கவனத்தை திசை திருப்புகிறது உன் கண்ணாய் இருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியம் கொலோசியர் 3:2 சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். இரண்டாவது ஒரு காரியம் தெரியுமா? நம்மளுடைய சிந்தனைய இந்த உலகத்தின் அதிபதி அன்போக்கஸ்டா மாத்திரான். முதல்ல அவன் என்னத்த மாத்திரான்? இந்த உலகத்தின் பிரச்சனைகளை கொண்டு வந்து, மார்த்தாளை போல இந்த உலகத்தின் கவலைகளை கொண்டு வந்து, கலக்கங்களை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறான். இரண்டாவதாக நம்ம கண்ணுக்கு வைத்து நம்ம போக வேண்டிய இலக்க அவன் இங்கே தடைப்பட்டு விடுகிறான். மூன்றாவது நம்முடைய சிந்தனையில அவன் உள்ள ஊடுருவி உள்ள வந்த பிறகு நம்மளுடைய பார்வையெல்லாம் மேல பார்க்கறத விட்டுட்டு கீழே பார்க்க ஆரம்பிச்சு. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவங்க கேட்டீங்க வச்சுங்களேன், எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா கடையில போனா இது EMI இருக்கா, கிரெடிட் கார்டு வாங்குவீங்களா, வீட்டில் கொடுத்துட்டு மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்குவீங்களா? வேதம் சொல்லுகிறது நம்மளுடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனா? ஐஸ்வர்யத்தின் தகப்பன். நம்ம என்ன ஜாதியா? கடன் கொடுக்குற ஜாதி. ஆனா இன்னைக்கு எந்த கிறிஸ்தவங்க வீட்டுல பாஸ்டர் கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு பாஸ்டர், கொஞ்சம் ஜெபம் பாஸ்டர். இது எதனால? மேலானவைகளை யோசிக்காம, மேலானவைகளையும் ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு அந்த பொருள் வேணும்னா அவரே கொண்டு வந்து தருவார். அவரே கொண்டு வந்து எப்படி தருவாரெல்லாம் தேவையில்லாதது. தரணும்னா தருவார். தரணும்னா இவன் எலியாவுக்கு ஆண்டவர் பார்த்தாரு, நம்மால சோம்பேறி, அவனுக்கு கிடைச்சா ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னன்னா நல்லா தூங்குற ஸ்லாக்கியம். அதே யோனாவுக்கு அவனுக்கும் அதே ஈவெண்ட் தான், ஒன்னும் பெருசு கிடையாது. அழகா போய் படுத்துக்கிட்டான். காலையில ஒரு பூச்சி அனுப்பி அந்த செடி மொத்தத்தை தூக்கிட்டாரு. நம்மால் நினைச்சா கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். அப்ப ஒன்னு யோசிங்களேன், இன்றைக்கு ஒன்று தீர்மானிங்க, நான் என் கண்களை மேலானவைகளை பார்ப்பேன். எனக்கு ஒரு காரியம் ஆண்டவர் பூமியில தரணும்னு இருந்தா அவர் சித்தத்தின்படி அது ஆகும். அவர் சொல்ல கட்டளையிட நிற்குமா? நிற்கணும்னு என்ன அர்த்தம்? நீ அதை அனுபவித்து உன் சந்ததி அதை நீ அனுபவிக்கும் போதே அது ஒஞ்சி குப்பையில போயிடும். இல்ல நீ வாங்கி வச்சோடனே ஒருத்தன் வந்து வீட்டுல இருந்து தூக்கின்னு போயிடுவான். அப்படின்னா அது உனக்குரியது அல்ல. இன்றைக்கு மேலானவைகளை பார்க்காத உலகத்தின் அதிபதி நீ போகிற இடத்தை திசையை மாத்திக்கொண்டே இருக்கிறான். நீ அன்போக்கஸ்டா இருக்க அவன் எவ்வளவு செயல்பட முடியுமோ அவன் செயல்படுவான். அன்போக்கஸ்டா இருக்க நம்ம மாட்டிக்கொள்ளுகிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. அவன் கொண்டு போய் அவன் வேடன் கண்ணியை விரிப்பதை போல இந்த உலகத்தின் அதிபதி விரிக்கிறான். அப்படின்னா விரிக்கிறான், இல்லைன்னு சொல்ல. ஆனா நீ அதுல காலை வைக்கிற. நீ கண்ணின்னு தெரிஞ்சா, இப்ப சிம்பிள், ஒரு பெரிய பள்ளம் இருக்கு, உங்களால தாண்ட முடியாத அளவுக்கு தூரத்துல இருக்குது. எத்தனை பேர் தாண்டணும்னு ட்ரை பண்ணுவீங்க? பாதி பேர் வேணாம் வேற வழிக்கு தான் பார்ப்போம். சிலர் பரவாயில்ல நான் தாண்டி தான் பார்ப்பேன் அப்படின்னு தாண்டினா அக்கறையில கால வைக்க முடியலன்னு ஆயிடும், பள்ளத்துல உழ வேண்டியதுதான். இன்றைக்கு உன் கண்ணு உலகத்தின் கவலை, கலக்கம்,
அடுத்து உன் சிந்தனையை அவன் திசை மாத்தி கொண்டிருக்கிறார். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 13:22 13:32 பார்க்கலாம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன். இங்க பாருங்களேன், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன். இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவங்களும் நல்லவங்க தான். சர்ச்சுக்கு வரவங்க எல்லாருமே நல்லவங்க தான். வேதத்துக்கு பயந்து, ஆண்டவருக்கு பயந்து, ஆவியானவர் பார்க்கிறார் என்ற பயத்தோட வருகிறோம். ஆனா நமக்கு கவனம் இல்லாதபடினால வேத வசனம் எங்க விதைக்கப்படுகிறதா இருக்கிறதா? முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்படுகிறா. விதைக்கப்பட்டு வசனத்தை கேட்கிறோனா இருந்து வசனத்தை நல்ல காது கொடுத்து கேட்கிறோம். இன்றைக்கு பிரசங்கப்படுகிற சத்தியத்தை நமக்கு நல்லா கேட்கிறோம். ஆமா, என்னை கவனத்தை திசை திருப்ப பல காரியங்கள் என் கண்ணினால, என் சிந்தனையினால, உலக கவலத்தினால, என்னுடைய கலக்கத்தினால, என்னுடைய காரியங்களை எதிர்நோக்கி போக வேண்டிய இடத்துல நான் எல்லாத்தையும் கலங்கி போற சத்தியத்தை கேட்கிறோம். ஆனா உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். இங்க பாருங்க, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமா. இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைங்க கனி கொடுக்க முடியாத, திசை தெரியாம, கவனம் இல்லாமல் மடிந்து போகிற இடம் தெரியுமாங்க? உலகமும் ஐஸ்வர்யத்தின் மாயையும். இது ரெண்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். இத இயேசு கிறிஸ்து வாழும்பொழுது அழகா சொன்னாரு பாருங்களேன். நீங்க உலக கவலை நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வாசி முடிச்சிடுங்க. வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் வசனத்தை அது என்ன பண்ணுதான்? உங்களை நெருக்கல, உங்களுக்குள்ள கேட்கப்படுகிற வசனம் இருக்குல்ல, அது கனி கொடுக்க முடியாம வசனத்தை நெருக்கி போடுவதனால அவனும் பலனற்று போவான். அவனுக்கு பலன் கிடையாது. சிம்பிள். ஆவிக்குரிய பிள்ளைங்க ஆசீர்வாதமா, நான் முதல்ல சொன்ன மாதிரி கடன் கொடுக்கிற ஜாதியா மாறாம ஐஸ்வர்யத்தின் தகப்பனுக்கு பிள்ளையா இருக்க முடியல அப்படின்னா, வசனம் இந்த உலகத்தின் காரியங்களும் ஐஸ்வர்யத்தின் மாயையும் பார்த்து வசனம் உனக்குள்ள நெருக்கப்படுகிறதா இருக்கிறது. அப்போ வேத வசனம் சொல்லுகிறது, அது நல்ல நிலத்துல விதைக்கப்படுகிற விதை போல விதைக்கும் பொழுது அது 30, 60, 100 பலன் கொடுக்கணும். பலன் நம்ம 30 கூட கொடுக்க முடியல, நம்ம மைனஸ்ல கொத்துனுகிறோம். மைனஸ்ல மாசத்தை முடிக்கும் போது கடன்ல முடிக்கிறோம். இன்றைக்கு ஒன்று தீர்மானிங்க, என் கண்ணை திருப்புவேன், என் சிந்தனையை திருப்புவேன், என் இருதயத்தை திருப்பி சிலுவை நோக்கி பார்ப்பேன் என்று தீர்மானிப்பீர்கள் என்றால் இன்றைய தொடங்கி உன் வாழ்க்கையில நீ 30, 60, 100 பலன் கொடுக்கிறவளாய் ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கு அநேக, நான் தான் சொல்றேன், நம்ம நல்லா கேட்போம், பா சாமியா பிரசங்கம் பண்ணாருப்பா, சிரிக்க பிரசங்கம் பண்ணாரு, அப்படியே வேத வசனத்தினால ஆழமா பிரசங்கம் பண்ணாங்க, எல்லாம் ரைட்டு தான். ஆனா பலன் எங்க? இன்னொன்னு அப்படியே இருக்கிற காரணம் என்னன்னா, நமக்கு உலக கலக்கங்கள் உண்டு, மாயையான ஐஸ்வர்யத்தின் மேல நம்மளுடைய கண்கள் உண்டு. ஐஸ்வர்யம் என்பதே மாயையானது. ஐஸ்வர்யம் என்பதே, நீ எவ்வளவு துணி வச்சிருந்தாலும், எவ்வளவு வேணா துணி வச்சுங்களேன், உங்க வீட்டுல ஒரு 10,000 பட்டுப்பட கூட வச்சுங்க, போகும்போது 2 மீட்டர் வெள்ளை துணி தான் போடுவோம், அதுக்கு மேல வேற எதுவுமே போட மாட்டோம். தெரியுமா உங்களுக்கு? பார்க்கும்போது எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? 2 மீட்டர் தம்பி, அதுவும் என்ன தெரியுமா தம்பி, நல்ல துணிலாம் வாங்கிட்டு வராத, அந்த 15 ரூபா மீட்டர் இருக்கும் பாரு, காடா துணி. ஆனா நம்ம வாழும்போது 15 ரூபா துணி கச்சிப்பு கூட வாங்க மாட்டோம், கச்சிப்பு கூட 150 ரூபாய். போகும்போது 15 ரூபா காடா மீட்டர் துண்டா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு ஞாபகம் வச்சுங்க சத்தியத்தை. அப்ப ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, ஐஸ்வர்யம் என்பது மாயையானது. ஐஸ்வர்யம் என்பது அது நமக்கு தேவையில்லை, அது தேவையும் படாது. ஏன் தெரியுமா? நம்மளுடைய இலக்கு அன்போக்கஸ்டா மாத்துறது. சத்தியத்தை கேட்கிறோம், நல்ல ஆண்டோடைய சத்தியத்தை நல்லா உள்ள வாங்குறோம். இப்ப கூட பாருங்களேன், நம்ம பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவங்களுக்குள்ள கிரியை செய்வார், ஆனா வெளியே போய் எத்தனை பேர் பலன் உண்டாகும் என்று கேட்டா அதுதான் கேள்விக்குறி. அதுதான், நீ 100 தனையாய் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, 60 கொடுக்கலனாலும் பரவாயில்ல, 30 கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீ சம்பூர்ணமாய் சந்தோஷமாய் வாழ்ந்தாலே அது போதும். இன்றைக்கு பிசாசு, இந்த உலகத்தின் அதிபதி, அதை உன்னை செய்ய விடவே மாட்டான். அவன் ரொம்ப டெக்னாலஜிக்கல் மேன்,
நீங்கலாம் முதல்லாம் போனீங்க வச்சுங்களேன், கடைக்கு போய் தான் பொருளை பார்த்து நம்ம அதில் விழுவோம். கடைக்கு போய் தான் பொருளை பார்க்கணும். கடைக்கு போனோம் வச்சுங்களேன், ஐயோ இந்த டிவி பெருசாகுது, இதை விட அது வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்மளே மாட்டிக்குவோம். இப்போ அப்படிலாம் இல்லை, வீட்டுக்கே வருவான். உங்க போன்லேயே வந்து பாருங்க ஆஃபர். காலைல நியூஸ் பேப்பர் போட்டாங்கன்னா அதுக்குள்ள நியூஸுக்கு தான் இல்லையோ 10 அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் வரும். எல்லாமே இலவசம் தான். அது ஓபன் பண்ணா எல்லா பேப்பர்லயும் 1 வாங்கினா 1 இலவசம், 1 வாங்கினா 2 இலவசம். எப்படி கொடுப்பான்? நஷ்டத்துல எவனா பிசினஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நீங்க வந்து சிக்குவீங்கன்னு அவனுக்கு தெரியும். நீங்க அங்க போனீங்க வச்சுக்கலாம். நானும் அப்படிதான். இந்த கேஸ் இல்லாதப்போ 2026 ரூபாய்க்கு சிலிண்டர், இது என்னது எலக்ட்ரிக் ஸ்டவ், அந்த எலக்ட்ரிக் அடுப்பு வருதுல போய் பார்த்தேன். அங்க போனா தான் அந்த 2026 ஸ்டவ் எதுக்குமே யூஸ் ஆகாது. காஃபி கூட போட முடியாது. போட்டா அது கொளுத்தி அப்படியே செத்துரும், அது கரண்ட்லயே போயிடும். அவன் பாருங்க, இது வாங்காதீங்க, நீங்க பிரெஸ்டீஜ் வாங்கிக்கிங்க, அது கேரண்டி இருக்கும்னா. அது எவ்வளவுடா? 8000 ரூபாய். என்ன உள்ள வரைக்கும் 2000 ரூபாய் பண்ணா என் தள்ள எவ்வளவு காட்ட பாக்குறான். இன்னைக்கு பிசாசு, உங்களுக்கு உதாரணம் சொன்னா வாங்கலாம் இல்ல, உதாரணம் சொல்றேன். மாயை உங்களை கண்களினால உங்கள் மூளை வேலை செய்யும். ஆமா இல்ல, இதை வாங்கி ஒரே மாசத்துல போறதுக்கு அதை வாங்கி 6 மாசம் யூஸ் பண்ணலாம். அடுத்த மாசம் சிலிண்டர் வந்துட்ட பிறகு அது எங்க இருக்குன்னே தெரியாது. தெரியுமா? தெரியாது. ஒரு காலத்துல ஃப்ரீயா குத்துந்தான். இவ்வளவு பொருள் வாங்கினா அந்த அடுப்பு ஃப்ரீயா கொடுப்பான். இப்ப அந்த அடுப்புக்கு விலையாக்கிட்டா நம்ம அதை மாயையா போய் வாங்கி கொண்டே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இது உலகத்தின் அதிபதி செய்கிற காரியங்கள். இன்றைக்கு நீயும் நானும் உன் கவனத்தை செயல் இழந்து விடாத, உன் கவனத்தை திசை திருப்பி விடாத, சரியா பார்க்க வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். 5வது காரியம் என்னன்னா, பொருள் ஆசை குறித்து என்ன பண்ணுமா? எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையான. சில தாய்மார்கள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்ப போனாலும் ஒரு குண்டா வாங்கி வருவாங்க. கடைக்கு போனா அவங்களுக்கும் தெரியாது எதுக்கு குண்டா வாங்குறாங்கன்னு. வீட்டுல பாத்தீங்கன்னா குண்டான் கடையே வச்சுக்கிற அளவு இருக்கும். குண்டான் கடையே அது அவங்களுக்கு ஒரு பழக்கம். சும்மா கடைக்கு போனா கூட இருங்க, எதனா ஒரு நல்ல இட்லி குண்டா வாங்கி வரேன். ஏற்கனவே 3 இட்லி குண்டா இருக்கும், அது யூஸே கிடையாது. சுகிகாரம் இட்லி கொண்டாந்து தந்துன்னு இருப்பான். பொருள் ஆசை ஒன்று இருந்தால் வேதம் சொல்கிறது, ஒன்றுக்கு மேல உன்கிட்ட இருந்தா என்ன பண்ணுமா? உன் சகோதரனுக்கு. இன்னைக்கு போயிட்டு யார் வீட்டுல 2 இட்லி குண்டாங்குது, இட்லி வேகவே வைக்காத இட்லி குண்டாங்குது, எல்லாத்தையும் எடுத்துனுவாங்க. நான் இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றேன். சில வீட்டுல பார்த்து வச்சுங்களேன், தோசைகளே 10 இருக்கும். ஒண்ணு தோசை ஊத்த, ஒண்ணு மீன் வறுக்க, ஒண்ணு கருணக்கிழங்கு வறுக்க, அப்புறம் வேற என்ன வறுக்க. அவங்கள போட்ட ஆம்லெட், சூப்பர் ஆம்லெட் போட. எதுக்கு இவ்வளவு பாத்திரம்? பொருள் ஆசை. அதுக்கு ஒண்ணு வச்சுக்குவாங்க. நீங்க அப்படி கட்டின கிச்சன் இவ்வளவு பெருசு வைக்கணும், தோசைகள் மாட்டுறதுக்கே ஒரு பெரிய செவுறு வைக்கணும். பொருள் ஆசை, ஒன்றுக்கு மேல அதிகமா வைத்துக் கொள்ள வேண்டிய ஆசை. இது குறித்து என்ன இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணுமா? ஜாக்கிரதையா. உங்ககிட்ட ஒரு பொருள் வாங்குற, அதை விட நீ டெக்னாலஜிக்கலா வேற வாங்குறனா, இது என்ன பண்ணு, யாருக்காவது கொடுத்துரு. நம்ம கொடுக்கவே மாட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கும். கடைசியில வீடு காலி பண்ணும்போது தான் தெரியும், குப்பை மட்டுமே 3 லாரி இருக்கும். எதுக்கு இதெல்லாம்? என்ன தெரியுமா? பொருள் ஆசை. ஏனெனில் ஒருவன் எவ்வளவு திரளான ஆசை வைத்திருந்தாலும் அது அவனுக்கு என்ன தராதான்? ஜீவன் தரவே. நான்லாம் இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் போன வச்சுங்களேன், இந்த சீரு வரிசை அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அப்படின்னா என்ன தெரியுமா? இங்க தொடங்கி வரிசை பெருசா எங்க இருக்குதோ அது வரைக்கும் கொடுக்கணும். அந்த காலத்துல அப்படிதான் வைப்பாங்க. இன்னைக்கு வந்து மண்டபம் சின்னதா இருந்தாலும் மூட்டையில தூக்கி அந்த வச்சிடறாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த காலத்துல வயசான காலத்துல கல்யாணம் பண்ணும்போது சீர் வரிசையா வைப்பாங்க. அந்த ஊறுகாய் ஸ்பூன்ல இருந்து கடைசியா நெத்தில வைக்கிற ஊறுகாய் வரைக்கும் கடைசியா வச்சிருப்பாங்க வரிசையா. அது பார்த்தா அது 1 கிலோமீட்டருக்கு இருக்கும். தூக்கி வரும்போதே அப்படிதான் வருவாங்க. சீர் வரிசை. இதெல்லாம் ஒண்ணுமே ஜீவன் தரவே தராது. நான்லாம் பொதுவாக சொல்லுவேன், இப்பெல்லாம் நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா, பொண்ணு அக்கௌண்ட்ல பிக்சட்ல போட்டுருங்க. 10 வருஷத்துக்கு மேல பொண்ணும் எடுக்க முடியாது, மாப்பிள்ளையும் எடுக்க முடியாது. அவங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா நம்மளுக்கு
எங்க பெருமை என்ன ஆகுது, எருமை மேய்க்க போயிடும். கம்பல்சரி எல்லா கல்யாணத்தில் பார்க்குறாங்க, அவங்க வீட்டில் ஏதோ ஃப்ரிட்ஜே இல்லாத மாதிரியும் டிவியே இல்லாத மாதிரியும் இந்த கட்லே இல்லாத மாதிரியும் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ வாங்குற மாப்பிள்ளை வீட்டில் கட்லு இல்லாமல் அவன் தரையில பத்து கிடக்குறான். சொல்லுங்களேன். சரி ஓகே, தரையில பத்துங்கிறான், நீங்க கொடுக்குறீங்க. அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜே இல்லாத மாதிரி, இதோ இப்போ வந்தா ஃப்ரிட்ஜ் கொடுப்பாங்க, ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறான். என்னங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம பொருள் ஆசை இதெல்லாம் தேவையில்லாதது. நான் சொல்றேன், உலகத்தை குறித்து கவனமா இருந்தது ஜீவன் அல்லவே அல்ல. ஆவியானவர் இன்றைக்கு உங்களை சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீங்க கவனம் செலுத்தாம இருக்க இதெல்லாம் நடக்குது. முதல் காரியம் என்ன பார்த்தோம், உலக கவலையும் கலக்கமும். ரெண்டாவது உன் கண்ணுனால, மூணாவது உன் சிந்தனையை சீரடிப்பது, நாலாவது உலக மாயையான ஐஸ்வர்யம், ஐந்தாவது பொருளாசை. இது 5 இருக்கிறவன் நீ எத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருந்தாலும் உருப்படவே மாட்டேன். எத்தனை வருஷம் நீ வேணா இருங்களேன். நீங்க 10வது தலைமுறைங்க, எங்க தாத்தா பேர் மிகாவேலு, எங்க அப்பா பேர் கேப்ரியல், வேணா வச்சுக்கோ. நீ இயேசுகுமார்னு கூட வச்சுக்கோ, இல்ல இயேசுநாதனே கூட வச்சுக்கோ, பரலோகம் போக மாட்டேன், நீ உருப்படவே மாட்டேன். ஏன்னா உன்னுடைய கவனம் எங்க இல்ல, போக வேண்டிய இடத்துக்கு இல்ல. ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, இன்றைக்கு ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் கவனம் எங்கே இருக்க வேண்டும் என்றால், முதல்ல 4 பார்த்தோம் பாருங்களேன். உங்களுடைய கவனம் எங்க இருக்கணும்னா அன்புல இருக்கணும். ரெண்டாவது உன்னை சுத்தமாய் கரையில்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். நீ போவதற்கு ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தை நோக்கி இருக்கணும். நாலாவது உன் கண்ணு இயேசுவை நோக்கி இருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல வேதம் சொல்லுகிற ஒரு சில காரியத்தை பார்த்து முடிக்க போகிற 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 1:9-24. பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும், பந்தய சாலையில ஓடுகிற எல்லாரும் ஓடுவாங்க. ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இப்ப பாருங்களேன், பந்தயத்துல ஓடுறவன் எல்லாருமே ஓடிக்கிட்டு தான் இருப்பான். இந்த ட்ராக் ரேஸ், ரன்னிங் ரேஸ்ல ஓடுறவங்கள பாத்தீங்கன்னா எல்லாரும் ஓடுவான். எல்லாரோட நம்பிக்கை என்ன தெரியுமா, நான் தான் அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆனா ஓடுறவன் பந்தயத்தை பெரும்படியாய் ஓடினால்தான் அவன் ஜெயிக்க முடியும். பந்தயத்தை நானும் 10ல ஒரு ஆளா ஓடுறேன் அப்படின்னா ஜெயிக்க முடியாது. பந்தயத்தை ஓடபடி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக ஓட வேண்டும் என்றால் அவன் தினந்தோறும் பயிற்சி பெற்றவனாய் இருக்கணும். இந்த ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்க திடீர்னு ஓடினாங்க வச்சுங்களேன், கால் கிராம்ஸ் வந்துடும், தொடை பிடிச்சிக்கோ, முட்டி பிடிச்சிக்கோ, இடுப்பு பிடிச்சிக்கோ, அவன் பாதியிலே விழுந்துருவான். தினந்தோறும் அவன் பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்பதான் அவன் ஆயத்தமாயி தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு அவன் ஓடும் பொழுதுதான் பந்தய பொருளை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஓட வேண்டியது அவசியம். நம்ம என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ணி, என்னைக்கோ ஒரு நாள் பரிசுத்தமாய் வாழ்ந்து, என்னைக்கோ ஒரு நாள் நம்ம நல்லவங்களா இருந்துட்டா பரலோகம் போயிடுவோம் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. நமக்காக ஒரு பந்தயம் இருக்கிறது. அங்க நம்ம பந்தய பொருளை பெரும்படியாய் தான் ஓடணும். அப்படின்னா நம்ம செல்ஃப் எக்யூப் ஆயிக்கணும், ஆயத்தமாய்க்கணும். அடுத்த காரியத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிக்கலாம். 6, 7 வாசிங்க. நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள். இப்ப நான் சொல்றாரு பாருங்க, பவுல் சொல்றாரு பாருங்க, கலாத்தியருக்கு எழுதும்போது நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? உங்களுக்கு தடை செய்தது யார்? நீங்க நல்லாதான் ஓடுனீங்க. ஓட்டத்தை தொடங்கும் போது சரியாதான் ஓட ஆரம்பிச்சீங்க, கவனமா தான் ஓட ஆரம்பிச்சீங்க, உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு என்பதை தெரிந்துதான் ஓட ஆரம்பிச்சீங்க. ஆனா ஓடுற வழியில அந்த சத்தியத்துல நிக்காமல் இருக்க உங்களை தடை செய்தது யார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. இந்த போதனை எந்த போதனை? உங்களை தடை செய்கிற போதனை உங்களை உண்டாக்கினவராக உண்டானது. He did not bring that doctrine. அந்த போதனை அவரு கொண்டு வரல. அவரு கொண்டு வந்த போதனை எல்லாம் நீயும் நானும் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறோம், அவரை போலவே அன்பு செலுத்துறவர்களாய் இருக்கிறோம், அவரை போலவே கற்பனைக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம். அவர் இருக்கிற இடத்துல நீயும் நானும் போறோம் என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தை வாசி முடிச்சிடுங்க. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்பு பண்ணும். ஆமா, பிசைந்த மாவு அனைத்தையும் என்ன பண்ணிடுமா?
ஓடுறோம் வச்சுக்கலாம், ஒரு பந்தயத்துல ஓடுறோம். எத்தனை பேர் ரன்னிங் ரேஸ் ஓடி இருக்கீங்கன்னு தெரியல. ரன்னிங் ரேஸ் ஓடும்போது நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகவே கூடாது. டிஸ்ட்ராக்ட், அங்க 4 பேர் கத்துவான், 10 பேர் அவன் சரியா ஓடலன்னுவான், ஒரு 50 பேர் கை தட்டுவான், அது 50 பேர் திட்டுவான். நீ டிஸ்ட்ராக்ட் ஆகாம உன் போக்கஸ் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். இன்றைக்கு நம்ம ஓட்டத்தை தொடங்கும் போது சரியாய் ஓடுகிறோம், சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி ஓட ஆரம்பிக்கிறோம். ஆனா திடீரென்று வேற எதையோ உன்னை கொண்டு வந்து அன்போக்கஸ்டா கவனம் செலுத்தாம நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி விடுகிறவர்களா இருக்கிறோம். 2வது காரியத்துல பார்க்கும்போது, ஓடும்போது எந்த பக்கமும் பார்க்க கூடாது. தெரியுமா உங்களுக்கு? ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்களுக்கு தான் தெரியும், எந்த பக்கமும் பார்க்க கூடாது. நீ திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஓடினாலும் உன்னை தாண்டி ஓடுருவான் இன்னொருத்தன். நீ இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் உங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அந்த பக்கம் உன்னை கை தட்டுறவங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தாலும் எழுந்து விடுவாய். ஏனென்றால் எல்லா நேரத்திலும் நீ எந்த பக்கம் பார்த்தாலும் நீ ஓட்டத்தை ஓட்டம் ஸ்லோவா மாறிடும். நீ ஓட ஆரம்பிச்சுட்ட அப்படின்னா ஸ்ட்ரைட்டா உங்களுடைய நோக்கம் இருக்க வேண்டியது அவசியம். அதே போல ஓடும் பொழுது நீ எடுத்த உடனே வேகமா ஓடனா கொஞ்ச நேரத்துல மயக்கடிச்சு கீழே விழுந்துருவோம். கிராஜுவலா தான் ஓடணும். ஏன்னா நம்ம இன்னைக்கே ஓடி மறுநாள் பந்தயத்தை வாங்க போவது கிடையாது. பூமியில வாழ்நாள் நமக்கு எத்தனை நாள் தீர்மானித்துகிறாரோ அவ்வளவு நாளும் ஓடணும். சிலர்லாம் ஓட ஆரம்பிச்சோடனே பயங்கரமா ஓடுவாங்க, அப்புறம் ஏதோ ஒரு சத்தியத்தை கேட்டவங்க என்ன பண்ணிடுவாங்க, எடறி போய் விடுவார்கள். அவங்களுடைய இலக்கை நோக்கி ஓடாம வேற எதையும் நோக்கி ஓடுவாங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வரும்போது எனக்கு திருத்துவ தெய்வம் தாங்க தெய்வம், பிதாகுமாரன் பரிசுத்தாவை நான் நம்புறேங்க அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா, இல்லங்க நாங்க இயேசுவை மட்டும் நம்புறோம், மத்த 2 பேரு வெளியே விட்டோம். சிலர் இயேசு இல்லாம புள்ளதாங்க நாங்க அப்பாவே நம்பிக்கிறோம், அவங்க அப்பாவையே நம்பிக்கிறோம். ஏன்னா அவர் இல்லாம எப்படி இயேசு வந்திருப்பாரு? கேள்வி. இயேசு இல்லாம அம்மா இல்லாம எப்படிங்க அவரை மட்டும் பிடிச்சிக்கிறது? சத்தியத்துல நடத்தும் பொழுது இந்த சத்தியம் எல்லாம் இயேசுநாதர் கொண்டு வந்ததே கிடையாது. இயேசு கிறிஸ்து வாழும் பொழுது ஒரே சத்தியம் தான், பிதாவை கனப்படுத்தினா, பிதாவுடைய சித்தத்தை செய்தா, குமாரன் அல்லாத ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்ற சத்தியத்தை ஆழமாய் பிரசங்கித்தார். இன்றைக்கு நம்ம அந்த சத்தியத்துல கவனமா இருக்கிறோமா? அப்ப கொஞ்சம் தான், கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனா, கொஞ்சம் சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணிட்டாங்க வச்சுங்களேன், நம்ம அவனை திரும்பி பார்ப்போம், அதுக்குள்ள இந்த பக்கம் ஒருத்தன் ஓடுருவோம். பாத்துருக்கீங்களா? ரன்னிங் ரேஸ்ல ஓடும்போது பாத்துருக்கீங்களா? ஒருத்தர் நம்ம ஓவர் டேக் பண்ணுவோம், அப்பா நமக்கு எப்படி திரும்ப இருக்கும், ஐயோ நான் அவனை ஓவர் டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு திரும்பி பார்த்து இன்னொருத்தன் ஓடுருவான். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைங்க அப்படித்தான், ஐயோ நான் கார் வாங்கிட்டேன் அப்படின்னு போய் பார்க்கறதுல இன்னொருத்தன் ஃபிளைட் வாங்கி போயின்னு இருப்பான். இன்றைக்கு உன் கவனத்தை சீர்குலைக்கிற, கவனத்தை செலுத்த முடியாத அநேக காரியங்கள் உண்டு. அதை திருப்தி கொண்டு திரும்பவும் சிலுவை நோக்கி பார்ப்பதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உன் இலக்கில கொண்டு போய் சேர்க்கும் என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 1:12 வாசிக்கும் போது அருமையா இருக்கு. வாசிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு என்ன இருக்கான்? அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. உத்தமன் என்று விளங்கின பின்புதான். நல்லா கவனிக்கணும். சோதனை, ஐயோ இயேசுநாதர் பயங்கரமா சோதிக்கிறான், நான் எவ்வளவு சோதனை நிக்கிறேன் தெரியுமாங்க அப்படின்றவனுக்கு ஜீவ கிரீடம் கிடையாது. உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இங்க பாருங்களா, அதுல எவ்வளவு கவனம் சொல்ல வச்சிருக்காரு தெரியுங்களா? நமக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். சோதனையை சகிக்கிறவன். எங்க வீட்டுல வந்து வாழ்ந்து பாருங்க, எவ்வளவு சோதனை. நீங்க வார்த்தை பேசினே இருக்கிறீங்க, காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் நாங்கெல்லாம் போர்வை போத்திக்கிறது இல்ல, பிரச்சனையை தான் போத்திக்கிறோம். எவ்வளவு சோதனை திறமா சகிக்கிறேன். அதுக்காக ஆண்டவர் என்ன கொடுக்கணும்? எனக்கு கிரீடம் கொடுக்கும். வாய்ப்பே இல்லை. சோதனையை சகிப்பது மாத்திரமல்ல, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உத்தமன் என்று விளங்கி அவரிடத்துல என்ன பண்ணுமா? அன்பு செலுத்தணும். அப்போ எல்லாத்துக்கும் பிரதானது அன்பு செலுத்துவது. இன்றைக்கு ஆவியானவர் உன்னோட பேசிக்கொண்டிருக்க காரியம் என்னன்னா, நீ கவனம் செலுத்தாம போயிடாத. உன் ஓட்டத்தை ஓட ஆரம்பிச்சிட்ட. இல்லைங்க நான் ஓட விரும்பலைங்க, நான் உலகத்திலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னா அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஒரே ஒரு கவலை என்னன்னா, உன் ஆத்துமா நஷ்டமாகிவிடும்.
உன் ஆத்துமா நஷ்டம் ஆகக்கூடாது என்பதற்காக உங்களோட ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, உன் கவனத்தை திருப்பு. உனக்காக ஜீவ கிரீடம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை இன்னொரு படி மேல போய் வெளிப்படுத்தல 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பார்க்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இங்க பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இங்க பாருங்க, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி நீ என்ன பண்ணுமா, அதை பற்றி கொண்டிருக்கணுமா. பற்றி கொண்டு பிடிச்சுக்கொள்ளணும். உன் கிரீடத்தை நோக்கி ஓடணும். உனக்குன்னு ஒரு கிரீடம் இருக்கு, அந்த கிரீடத்தை நான் பிடிப்பேன், வாங்குவேன், ஓடணும். இன்றைக்கு அதை திசை திருப்புவதுதான் இந்த உலகத்தின் அதிபதி. 5 காரியம் சொன்னேன். 4 காரியம் போக்கஸா இருந்தா உனக்கு நிச்சயமா ஜீவ கிரீடம் உண்டு. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். என்றைக்கு வருவார் என்று யாருக்குமே தெரியாது. பிதா ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லது என்றைக்கு இந்த பூமியை விட்டு நீய நானும் போவோம்னு தெரியாது. ஆனா போவதற்கு முன்பதாக ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளு, நீ அன்பு செலுத்தாத, உண்மை இல்லாமல் இருப்பாய் என்றால், கரையோட இருப்பாய் என்றால் நிச்சயமா அங்க போறது ரொம்ப கஷ்டம். இருந்த இடத்துல கண்களை மூடி ஆவியானவர் உங்களோட பேசி இருப்பார் என்றால் திரும்ப உங்க கவனம் உன்னை அழைத்த அழைப்புக்குள்ள வரட்டும். பரம அழைப்புக்குள்ள வரட்டும். பந்தயத்துல ஓடும் பொழுது நான் பரிசை பெறுவேன் என்ற அந்த வைராக்கியம் அந்த அளவுக்கு எக்யூப் ஆகி ஓடுங்க. சும்மா ஓடினா பிரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்கலாம் மாட்டாங்க. ஜீவ கிரீடம் என்பது விலையேற பெற்றது. அதை ஒருவனும் வாங்க முடியாது. ஆண்டவர் நமக்கு இலவசமா நம்ம வருகிற உத்தமத்தை பார்த்து, அன்பு நம்ம வைத்திருக்கிற அன்பை பார்த்து நம்ம இடத்துல தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒன்று யோசிச்சு பாரு, நம்ம எந்த இடத்துல நம்ம கவனத்தை இழந்துட்டோம், கவனம் செலுத்தாமல் போய்விட்டோம். பல நேரத்துல சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கோம், சத்தியத்தை கேட்கிறோம். ஆனா சத்தியம் என்று வரும்பொழுது நம்ம உலகமும் ஐஸ்வர்யத்துக்கு முன்னாடி சத்திய வசனம் நமக்கு கனி கொடுக்காமல் போய்விடுகிறது. இன்றைக்கு அந்த சத்தியம் உனக்கு பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. நீ இன்றைக்காவது மனம் திரும்பி, இன்றைக்காவது உன் கவனத்தை திருப்பி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே ஆமா என்னை அழைத்த அழைப்பு நான் பற்றி கொள்ளுகிறேன், என்னை ஓட்டத்துல நான் சீரா ஓடுகிறேன், நான் டிஸ்ட்ராக்ட் ஆகாம, நான் எந்த பக்கம் அந்த பக்கம் சொல்றது, கத்துறது, உற்சாகப்படுத்துறது, அல்லது ஏதோ ஒன்று பண்றத கேட்டு கவனிக்காம நான் சரியாய் ஓடுகிறேன் என்று நீ தீர்மானிக்கிறாயோ, அன்றைக்கு ஆவியானவர் உன்னோட கூட ஓடி வருகிறவராய் இருக்கிறார். அவர் ஓடி வர ரெடி, உன்னை அழைத்து கொண்டு போக ரெடி. நீ உன் கண்ணை எங்க வச்சிருக்க, உன் சிந்தனை எங்க வைத்திருக்கிற? உன் ஓட்டத்தை நீதான் ஓடி முடிக்கணும். என் ஓட்டத்தை நான் தான் ஓடி முடிக்கணும். அப்ப ஓடி முடிக்கும் பொழுது பந்தய பொருளை பெறுவோமா அல்லது இழந்து விடுவோமா என்பதை பார்க்க. அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், பந்தயத்தில் ஓட வைத்தது உண்மை உள்ளவர். நாங்கள் கடைசியில் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது எங்களுக்காய் வைத்திருக்க கிரீடத்தை பற்றி கொண்டுகிறவர்களாய், அதை விட்டு விடாத, அதை பிடித்துக் கொள்ளுகிறவர்களாய், வாங்கி வைத்துக் கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய கவனத்தை சீர்குலைக்கிற, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களுடைய கவனத்தை சீர்குலைக்கிற எந்த உலக கவலையா இருந்தாலும், கலக்கமாயா இருந்தாலும், ஐஸ்வர்யத்தின் மாயையா இருந்தாலும், அல்லது உலகத்தின் எந்த காரியமாயிருந்தாலும், நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது எங்கள் ஒவ்வொருடைய கண்களையும், எங்களுடைய சிந்தனைகளையும், எங்களுடைய செயல்களையும் நீங்க பரிசுத்தமாய் மாற்றும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். இனி எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும், எங்கள் சிந்தனை சிலுவை சிந்திக்கட்டும், எங்கள் வாயினால, செயல்களினால, எங்கள் கிரியையினால இயேசுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியம் எங்களை விடுதலையாக்கட்டும். நாங்கள் இனி ஐஸ்வர்யத்தின் தகப்பனுடைய பிள்ளைகளாய், கனிகளை கொடுக்கிறவர்களாய், அறுவடை அறுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இனி எங்க வீட்டுல தரித்திரம் இல்லாத, கடன் இல்லாத,
வியாதி இல்லாத, பிசாசு எங்க வீட்டுக்குள்ள மாயையாய் நுழையாத, ஆவியானவர் எங்கள் வீடுகளை முத்திரிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் இருதயத்தில் எங்கள் சரீரத்துக்குள்ள வர அனுமதி இல்லாத அளவுக்கு ஆவியானவர் மீண்டும் எங்களை பரிசுத்தமாக்கி எங்களை முத்தறியும் ஆண்டவர். ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ளும். மாலையில் நடக்கிற காரியங்கள் உடைய கரத்தில் ஒப்படுறோம். நீர் வந்து தலைமை தாங்கி நடத்தி தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மளை போக்கஸ்டா கவனத்தோட வைப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதி.